Hello students, welcome to Hiba Max 9th standard Max chapter 2 real numbers இந்த வீடியோல பார்க்கலாம். ஆல்ரெடி கம்ப்ளீட் சிலபஸ் நம்ம சேனல்ல இருக்கு. பட் ஒரு சில வீடியோஸ் நான் ரொம்ப நாள் முன்னாடி எடுத்தனால அது குவாலிட்டி கம்மியா இருக்கு, கிளியரா இல்லைன்னு பசங்க வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த புது வீடியோ நியூ புக்ல இருந்து தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோஸ்ல வந்து கிளாரிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செஷன்ல எழுதுங்க. அதோட புது வீடியோ சீக்கிரமா நான் அப்லோட் பண்றேன், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. அண்ட் கம்ப்ளீட் சிலபஸ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க சேனலை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ் 2.2ல எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன்டு டெசிமல் அண்ட் ஸ்டேட் த கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ரேஷனல் நம்பர்னா எப்படி இருக்கும்? நியூமரேட்டர் டினாமினேட்டர் P/Q ஃபார்மேட்ல நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. P/Q ஃபார்மேட்ல வந்து ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். இதை நம்ம வந்து டெசிமல்ல பாயிண்ட்ல வந்து ஆன்சர் கொண்டு வரணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4/3 இருக்குன்னா இதை நம்ம டிவைட் பண்ணி கோஷன்ட் என்ன அப்படின்ட்டு எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டேட் த கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்னு சொல்றாங்க. ஸ்டேட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் என்ன? அது டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங்கா இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லணும், சரிங்களா? இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2/7 கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டர்ல 2 இருக்கு, டினாமினேட்டர்ல 7 இருக்கு. அப்போ 7 2 இல்லையா? 7 டேபிள்ல 2 டிவைட் பண்ண போறோம். 7 டேபிள்ல 2 வராது. அப்போ என்ன பண்ணணும்னா 7 விட 2 சின்ன நம்பர், கரெக்டா? அப்போ நான் ஒரு பாயிண்ட் வச்சுட்டா இங்க ஒரு 0 ஆட் பண்ணலாமா? பாயிண்ட் வச்சுட்டு 0 ஆட் பண்ணலாம். 7 2s are 14. 7 2s are 14. 20 minus 14 எவ்வளோ? 6 இல்லையா? அகைன் 6 வந்து 7 விட கம்மியான நம்பர், அப்போ பாயிண்ட் இருக்கிறனால 0. 7 8s are 56. இதை மைனஸ் பண்ணுங்க. 60ல 56 மைனஸ் பண்ணும்போது 4. மறுபடியும் 4 7 விட சின்ன நம்பர், பாயிண்ட் இருக்கிறனால 0. 7 5s are 35. மைனஸ் பண்ணுங்க. 40 minus 35 5. மறுபடியும் 5 7 விட கம்மியான நம்பர், பாயிண்ட் இருக்கனால 0. 7 7s are 49. மைனஸ் பண்ண ஆன்சர் 1. பாயிண்ட் இருக்கிறனால 0. அப்போ 7 1 டைம் தானே? 7 1s are 7. 10ல 7 மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் 3. மறுபடியும் பாயிண்ட் இருக்கு 0. அப்போ 7 4s are 28. 28 மைனஸ் பண்ண பேலன்ஸ் 2. மறுபடியும் பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. இப்போ பாயிண்ட் இருக்கு, பாயிண்ட் வச்சனால 0 எடுத்துப்போம். திருப்பி சேம் 7 2s are 14 பேலன்ஸ் 6. மறுபடியும் சேம் அப்படியே ரிப்பீட் ஆகும், சரிங்களா? இந்த 2க்கு அப்புறமா வர எல்லா வேல்யூஸும் அப்புறம் 8 5 இந்த மாதிரி ரிப்பீட் ஆகும். ஸோ இப்படி டாட் வச்சிடலாம். இப்போ இதை எப்படி எடுத்து எழுதலாம்னா, இப்போ கண்டுபிடிச்ச கோஷன்ட் எப்படி எடுத்து எழுதலாம்? 2/7 is equal to 0.285714 எழுதிட்டு இப்படி பாயிண்ட் வச்சிடுங்க. ஏன்னா மறுபடியும் இது கண்டினியூ ஆகுது அப்படின்னு அர்த்தம். அண்ட் இது முடியலை, ரிமைண்டர் 0 வரல, அப்போ இது டெர்மினேட்டிங் இல்லை, இது நான் டெர்மினேட்டிங், அதுவும் எழுதணும். ஸ்டேட் த கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் கேட்டாங்க இல்லையா? ஸோ நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிக்கரிங். டெர்மினேட்டும் ஆகலை அண்ட் மறுபடியும் வந்த நம்பரே ரிட்டர்ன் வருது, அதனால அதை நம்ம மென்ஷன் பண்ணோம். non-terminating and recurring அதுவும் எழுது, ஏன்னா மறுபடியும் சேம் வேல்யூஸ் வருது இல்லையா? அவ்வளோதான். நீங்கள் நார்மலாக டிவைட் பண்ணிட்டு கோஷன்ட் எடுத்து எழுதிட்டு ஆன்சர் என்னன்னு எழுத போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். செகண்ட் சம் பாருங்க. -5 3/11. இப்போ கொடுத்துருக்க டேர்ம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கு, அதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் டிவைட் பண்ணலாம். சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிடுங்க. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்? டினாமினேட்டர் இருக்கிறதோட இன்டூ நியூமரேட்டர் இருக்கிறத ப்ளஸ் பண்ணுவோம் இல்லையா? மைனஸ் காமன் 5 × 11 + 3 டிவைடட் பைல 11 இருக்கு, மறந்துடக்கூடாது, சரியா? இப்போ -5 × 11 எவ்வளோ? 55 + 3 டிவைடட் பை 11 தட் இஸ் ஈக்குவல் டு -55 + 3 எவ்வளோ? 58/11. இப்போ 58 11ஆல் டிவைட் பண்ண போகிறோம், சரிங்களா? -58. லாஸ்ட்டாக கூட நம்ம ஆன்சர் வந்து மைனஸ் வச்சுட்டு எழுதிக்கலாம். முதல்ல நம்ம டிவைட் பண்ணிடலாம், சரிங்களா? 58 டிவைடட் பை 11. 11 5s are 55. மைனஸ் பண்ணுங்க 3 கிடைக்கும். பாயிண்ட் வச்சா 0.
11 2s are 22, 30 minus 22 8, பாயிண்ட் இருக்கு 0 எடுத்துக்கலாம். 11 7s are 77, பேலன்ஸ் 3, பாயிண்ட் இருக்கனால 0, மறுபடியும் 11 2s are தான். 11 2s are 22, மறுபடியும் ஆன்சர் 8 வரும், பாயிண்ட் இருக்கறனால 0, மறுபடியும் பாருங்க 11 7s are 77, again மைனஸ் பண்ணா 3 பாயிண்ட் இருக்கனால 0. ஸோ இந்த 2727ன்ற நம்பர் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். மறுபடியும் 27 மறுபடியும் 27 மறுபடியும் 27 தான் வரும் இல்லையா. ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கேன். மைனஸ் 5 3/11 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5.272727. இல்லை 27 மட்டும் ரிப்பீட் ஆகுது. ஸோ ரிப்பீட் ஆகுற நம்பர் மேலே ஒரு பார் நம்ம போடுவோம் இல்லையா, ஒரு கோடு நம்ம வரைஞ்சிக்கலாம் இல்லையா. ஸோ மைனஸ் 5.27 பார். இப்போ இந்த 27 வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கு, எண்ட் ஆச்சா இல்லை, அண்ட் மறுபடியும் ரிப்பீட் ஆகுதா, எஸ். அப்போ நான் டெர்மினேட்டிங் அண்ட் recurring அப்படின்னு எழுதிட்டா போதும். நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிகரிங். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் 22 டிவைடட் பை 3. சொல்யூஷனில் 22 டிவைடட் பை 3. 3 7s are 21, மைனஸ் பண்ணால் 1, பாயிண்ட் இருக்கு 0. 3 3s are 9, மைனஸ் பண்ணால் 1, பாயிண்ட் இருக்கு 0. மறுபடியும் 3 3s are 9, மைனஸ் பண்ணால் 1, பாயிண்ட் இருக்கு 0. மறுபடியும் 3 தான் வரும் இல்லையா. இது ரிகரிங் தான் தெரிஞ்சிருச்சு. ஆன்சர் எழுதிடலாம். 22/3 is equal to 7.3. அதுக்கு மேலே ஒரு கோடு போட்டால் போதும். ஏன்னா 3 தான் இங்கே ரிப்பீட் ஆகுது. எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு மேலே மட்டும் கோடு போட்டுக்கிட்டாலே போதும். கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எழுதிக்கலாமா? நான் டெர்மினேட்டிங் and recurring. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. 327 டிவைடட் பை 200 சால்வ் பண்ணலாமா? 327 டிவைடட் பை 200 ஒன் டைம் தான் இல்லையா, 2 டைம் பண்ணால் 400 ஆகிடும். ஸோ 200 ones are 200, மைனஸ் பண்ணால் 1 2 7, இதை விட இது கம்மியாயிடுச்சு. ஸோ பாயிண்ட் வச்சு 0. அப்போ 200 6 டைம்ஸ். 6 2s are 12 இல்லையா, அப்புறம் 2 0 எடுத்துக்கலாம். மைனஸ் பண்ணால் 70, ஒரு பாயிண்ட் இருக்க ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 3s are 6, 2 4s are 8 ஆகிடும். அப்போ 2 3s are 600, மைனஸ் பண்ணால் 1 0 0 100. 200 விட 100 கம்மி. ஸோ பாயிண்ட் இருக்கனால இன்னொரு 0. அப்புறம் 5 டைம்ஸ் எடுக்கலாம். 2 5s are 10, அப்புறம் 2 0, மைனஸ் பண்ணால் 0 ஆயிடுச்சு. இப்போது ஆன்சர் எப்படி எல்லாம் 327/200 is equal to 1.635. இந்த சம் மட்டும்தான் ரிமைண்டர் 0 வந்திருக்கு. ஸோ இது நான் டெர்மினேட்டிங் கிடையாது, டெர்மினேட்டிங் அண்ட் ரிகரிங்கும் கிடையாது. டெர்மினேட்டிங்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? டிவிஷன் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்பிரஸ் 1/13 in decimal form. Find the length of the period of decimals. ஸோ டிவைடும் பண்ணும், லென்த் ஆஃப் த பீரியடும் என்னன்னு கேட்குறாங்க. சொல்யூஷனில் கிவன் கொஸ்டின் எழுதிடுங்க. 1/13. ஸோ இது என்ன அர்த்தம்? 13ஆல் 1 டிவைட் பண்ணும். கரெக்டா? இப்போ 1 வந்து 13 விட சின்ன நம்பர். அப்போ பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 ஆட் பண்ணலாம். மறுபடியும் செக் பண்ணுங்க. 10 வந்து 13 விட சின்ன நம்பர். அப்போ இங்கே ஒரு 0 ஆட் பண்ணால் இங்கேயும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டா? இப்போ 13 டேபிளில் 100. 13 into 9 பண்ண முடியாது. 8 பண்ணலாமா? 8 3s are 24 வராது. 7 டைம்ஸ். 7 3s are 21, பேலன்ஸ் 2. 7 1s are 7 8 9. 791. 100 minus 91 9. 13 விட 9 கம்மியான நம்பர். ஸோ 0 எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் 7 டைம்ஸ் 91. அப்போ 13 into 6 எடுக்கலாம். 18, பேலன்ஸ் 1. 6 1s are 6 plus 1 78. 6 எழுதிட்டோன்னா 78 மைனஸ் பண்ணுறோம். அப்போ 8 ஆகிடும், இது 10 ஆகிடும். 2 1 12. பாயிண்ட் வச்சனால
0 எடுத்துக்கலாம். ஏன்னா 13 விட 12 கம்மியான நம்பர் இல்லையா? இப்போ 120 இதெல்லாம் விட ஜாஸ்தி. 13 into 9, 9 3s are 27, balance to 9 அப்புறம் 10, 11, 117. 9 times 117 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 3 பாயிண்ட் வச்சா 0. மறுபடியும் 2 டைம்ஸ் தான் எடுக்க முடியும் இல்லைங்களா? இங்கே பாருங்கள் 13 into 2 தான் 26 இல்லைன்னா 39 ஆகிடும். ஸோ நமக்கு 26 தான் பாசிபிள். மைனஸ் பண்ணுறோம் 4 ஆன்சர். பாயிண்ட் இருக்குது மறுபடியும் 0. இப்போ 13 into 3 பண்ணோன்னா 39. 13 into 3 39 மைனஸ் பண்ண ஆன்சர் 1. மறுபடியும் ஃபஸ்ட்டு நம்பர் 1 வந்துருச்சு பாருங்கள். இப்போ மறுபடியும் பாயிண்ட் இருக்கனால ஒரு 0. அகெயின் இன்னொரு 0 நான் எடுத்தால் தான் 100. அகெயின் இது ரிப்பீட் ஆகும். இப்போ நம்ம என்ன சம் சால்வ் பண்ணுமோ அதே இது மறுபடியும் கண்டினியூ ஆகும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். எப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்த நம்பரோ ரிப்பீட் ஆகிற மாதிரி நம்பர் வந்ததோ அதோட நீங்கள் டிவிஷன் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. 1/13 is equal to 0.0769230. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ ஃபைனலாக 1/13 is equal to 0.0769230 வரைக்கும் முடிச்சிடலாம். அண்ட் நீங்கள் பாயிண்ட் வச்சிடணும், ஏன்னா இன்னும் இது கண்டினியூ ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் பீரியட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் பீரியட் ஆஃப் டெசிமல்ஸ். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6. அப்போ நீங்கள் கேட்கலாம் இதுக்கப்புறமும் வருது இல்லையா? ஸோ அதில் ரிப்பீட் ஆகுறது. ஸோ ஃபைனலாக நமக்கு ரிப்பீட் ஆகுறதுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் வந்திருக்கோ அதான் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ். 1 2 3 4 5 6. Therefore, the length of the period of decimal is 6 ன்னு எழுதிட்டா போதும். Understand the sum. அடுத்த question பார்க்கலாம். Third question. Express the rational number 1/33 in recurring decimal form by 1/11. Hence, write 71/33 in recurring decimal form அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு 3 ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள். Express the rational number 1/33 in recurring decimal form by 1/11. இப்போ 1/11 வச்சுட்டு நான் 1/33 வந்து எப்படி வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும். நெக்ஸ்ட்டு 71/33 ரிக்கரிங் டெசிமல் ஃபார்மில் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நான் வந்து எழுதணும், கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கிவன் வந்து எப்படி எடுத்துக்கலான்னா 1/11 ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். 1/11 1/11 முதல்ல நான் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/33 எப்படி வந்துச்சுன்னு சொல்ல போகிறேன். அப்போ 1 divided by 11. ஸோ 1 வந்து 11 விட சின்ன நம்பர், பாயிண்ட் வச்சா 0. மறுபடியும் 10 11 விட சின்ன நம்பர், 0 ஆட் பண்ண இங்கேயும் 0 ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? 11 9s are 99. 100 minus 99 1. பாயிண்ட் இருக்கனால 0. அகெயின் இன்னொரு 0 ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். 11 9s are 99. மறுபடியும் மைனஸ் பண்ணால் 1. பாயிண்ட் இருக்கனால ஒரு 0, மேலே ஒரு 0 ஆட் பண்ணுறோம், இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 11 9s are 99. ஸோ இது அப்படியே ரிப்பீட் ஆகும் பாருங்கள், கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகும். அப்போ நான் எப்படி எழுதிக்கலாம்? 1/11 is equal to 0.090909 and it goes on. கரெக்டாக இது எப்படி எழுதலான்னா 0.09 பவரில் 0.09 மேலே ஒரு பார் வரைஞ்சிக்கலாம். கரெக்டாக? இது வந்து 1/11. இப்போ இந்த 1/11 வச்சுட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? 1/33. அப்போ 1/33யும் 11ம் எப்படி ரிலேட் ஆகும்னு பார்க்கணும். எப்படி வந்து நான் 1/11 வச்சுட்டு 33 கண்டுபிடிப்பேன்? 1/11 into 1/3ன்னு எழுதுனா 11 3s are 33. 1/33 1/11 into 1/3ன்னு எழுதுனா 1/33. ஸோ 1/11 தான் இப்போ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. 1/11 என்ன? 0.090909. it goes on into 1 divided by 3. இந்த நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். 0.09 divided by 3 எவ்வளோ? 3. 9 divided by 3 3. 9 divided by 3 3 and it goes on. இதே மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் 1/33. இது பாருங்கள், நம்ம டிவைடே பண்ணல. டிவைட் பண்ணாமலே 1/11 கண்டுபிடிச்சதை வச்சுட்டு இது சால்வ் பண்ணிட்டோம்.
கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டோமா, எக்ஸ்பிரஸ் த ரேஷனல் நம்பர் 1/33 by 1/11 முடிச்சிட்டோம். அடுத்தது ரைட் 71/33 in recurring decimal form. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க, 71/33 recurring decimal formல நான் கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 71 33ஆல டிவைட் பண்ணாதான் முடியும். 33 2 times 66 மைனஸ் பண்ணா ரிமைண்டர் 5. இப்போ இது எப்படி எழுதலாம், கோஷன்ட் ரிமைண்டர் டிவைசர் எழுதிக்கலாமா? கோஷன்ட் 2 ரிமைண்டர் 5 டிவைசர் 33. அண்ட் இந்த டேர்மை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 plus 5/33 எழுதிக்கலாமா? 2 plus 5 divided by 33. இப்போ இந்த 5 divided by 33 நான் எப்படி எழுதுறேன்னா நெக்ஸ்ட் லைனில் 2 plus 5 into 1/33. ஏன் இப்படி மாற்றி எழுதுறோம், 1/33 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், அதை இன்ட்டு 5 பண்ணிட்டு 2 கூட ப்ளஸ் பண்ணிட்டாலே போதும். அந்த லைன் மறுபடியும் அப்படியே எழுதுறேன், 2 plus 5 into 1/33. இதை கண்டினியூ பண்ணலாம். 2 plus 5 into 1/33 வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 0.030303. இப்போ இது இன்ட்டு 5 பண்ண போகிறேன், அப்போ சைடில் சால்வ் பண்ணலாம். 0.030303 பாயிண்ட் வச்சுட்டு இன்ட்டு 5. 5 3s are 15, balance 1. 5 into 0 0 0 plus 1 1. அதே தான் அடுத்த டேர்முக்கு வரும், 51.0. ஸோ 2 plus 0.151515 அப்புறம் அந்த பாயிண்ட் வந்து நம்ம வச்சிடணும். ஏன்னா இது இன்னும் முடியலை, இது இன்னும் கண்டினியூ ஆகுது. இது கூட 2 ஆட் பண்ணும். எப்படி 2 ஆட் பண்ணுவோம்னா பாயிண்ட் வச்சுட்டு இந்த சைடு 2, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது 0.2 இல்லை 2.0 அப்படி எடுத்துக்கணும். அப்போ 2.151515 and it goes on. So 2.151515 it goes on. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? ரொம்ப ஈஸி. ஒரு வாட்டி நம்ம டிவிஷன் பண்ணுறோம், அந்த டிவிஷனை வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? இப்போ இதை ஃபைனலாக எப்படி எழுதலாம், 2.15 தான் ரிப்பீட் ஆகுது, அதுக்கு மேலே ஒரு கோடு போட்டுட்டா போதுமா? கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Fourth question, express the following decimal expression into rational numbers. இப்போ டெசிமலில் இருக்கிறத நான் ரேஷனலில் மாற்றணுமா? ரேஷனல் நம்பர்ஸ்னால் எப்படி, P/Q ஃபார்மேட், நியூமரேட்டரும் வரணும் டினாமினேட்டரும் வரணும் இல்லையா? நியூமரேட்டர் பை டினாமினேட்டர்ன்ற ஃபார்மேட்டில் நமக்கு கொடுத்துருக்க ஒரு கொஷினையும் நான் மாற்றி எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 0.24 பார். இப்போ இப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், 24 வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தமா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா? 0.24 மேலே ஒரு பார் இருக்கு. ஸோ 0.24 இது ரிப்பீட் ஆகுமா? அதுக்கு தானே மேலே இந்த கோடே எழுதுறோம், கரெக்டா? இப்போ இந்த டேர்மை நான் ரேஷனல் நம்பரில் மாற்றி எழுதணும். ஸோ இது ரேஷனல் நம்பரில் மாற்றி எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.242424 எடுத்துக்கலாம். இதை நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணுங்க. டெசிமல் பாயிண்ட்டை 2 நம்பர் தள்ளி கொண்டு வர போகிறேன். அப்போ மல்டிப்ளை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 100ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 100ஆல் மல்டிபிள் பண்ணால் 100 into x is equal to 100 into x is equal to பாயிண்ட் 2 நம்பர் தள்ளி போய்டும். அப்போ 24.242422 வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்ன டவுட், ஏன் நம்ம வந்து 100 எடுத்துக்கிறோம், 100ஆல் மட்டும் ஏன் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ரிக்கரிங் பாருங்கள் 24க்கு அப்புறம் தான் அடுத்த 24. ஸோ 2 நம்பர் கழிச்சு தான் அடுத்த ரிப்பீட்டேஷன் வருதுன்னா நம்ம 100 எடுக்கணும். இதே இப்போ 3 நம்பர் கழிச்சு ரிப்பீட்டேஷன் வருதுன்னா 1000ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ஒரு நம்பர் கழிச்சு வருதுன்னா இன்டூ 10, அவ்வளோதான். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சா? ஸோ நம்பர் 1 ஈக்குவேஷனை இன்டூ 100 பண்ணுற, 2 சைட்லையும் பண்ணும். எக்ஸ் இன்டூ 100 100x, இதை இன்டூ 100 பண்ண 2 டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, சப்ட்ராக்ட் 2 and 1.
இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் மைனஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் தான் மேலே எழுதணும். 24.24 இங்கே வந்து எக்ஸு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.242424 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம். 100x மைனஸ் எக்ஸ் வந்து 99x இஸ் ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணும்போது டெசிமலுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா? அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு வெறும் 24 மட்டும் தான் நமக்கு மிச்சம் இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 24, மல்டிப்ளிகேஷன் இருக்க 99 டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24/99. ரொம்ப ஈஸியான சம். ஸ்டெப்ஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லித்தரலாம். சரிங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 2.327 ஹோல் பார். ஸோ இங்கே 3 நம்பருக்கு மேலே கோடு இருக்குது. சரியா? சொல்யூஷனில் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 2.327 whole bar is equal to 2.327 and it goes on. இப்போ இந்த டேர்ம் நான் எப்படி எழுதுவேன்? let x is equal to 2.327 இது நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணுவோமா? இப்போ அடுத்து எத்தனை நம்பர் தள்ளி ரிப்பீட் ஆகுது பாருங்க. 327 மறுபடியும் 327. அப்போ 3 நம்பருக்கு அப்புறம் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் 1000ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். சரியா எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 1000ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். இப்போ 1 into 1000 1000x is equal to 2.327 into 1000 into 1000 பண்ணும்போது இந்த டெசிமல் பாயிண்ட் 3 நம்பர் தள்ளி போயிடும். 3 நம்பருக்கு அப்புறமா நம்ம அந்த டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ 1000x is equal to 2327.327 இந்த டேர்ம் இப்படி மாறிடுச்சு பாருங்க. 2 பக்கத்தில் இருக்க பாயிண்ட் 7 பக்கத்தில் கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த நம்பர் 2. நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணுவோம்? நம்ம சப்ட்ராக்ட் 2 and 1 சப்ட்ராக்ட் பண்ண எழுதிக்கலாம். 1000x is equal to 2327.327 minus 1ஓட வேல்யூ x is equal to 2 பாயிண்ட் இங்கே எழுதுங்க. பாயிண்ட்டுக்கு நேராக தான் பாயிண்ட் வரணும். 2.327 இப்போ மைனஸ் பண்ணுங்க. 1000ல் 1 மைனஸ் ஆயிடுச்சுன்னா 999x is equal to பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது கேன்சல் ஆகிடும். 7 minus 2 எவ்வளோ? 5. பேலன்ஸ் இருக்க டேர்மில் எந்த சேஞ்சுமே இருக்காது. சரிங்களா? இப்போ x is equal to 2325 divided by மல்டிப்ளிகேஷனில் இருக்க 9 டிவிஷனில் கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான் சம். ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே அடுத்த சம் ஈஸி தான். அடுத்த கொஷின் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் -5.132. இதில் மேலே வந்து ரிக்கரிங்கே இல்லை. ரிக்கரிங் இல்லைன்னா ரொம்ப ஈஸி. நம்ம எப்போவும் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். -5.132 எப்படி மாற்றி எழுதிக்கலான்னா -5.132 இன்டூ எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் ஃப்ரம் ரைட் சைட்லேருந்து 1 2 3 அப்போது 3 0 இன்டூ 1000 divided by 1000. ஏன்னா அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணும் அதுக்காக. that is equal to -5132 divided by 1000 எழுதிட்டா போதும். லாஸ்ட்டில் 2 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ இதை கேன்சல் பண்ண முடியும் 2 டேபிளால் மட்டும். இப்போ 5132 2 டேபிள் டிவைட் பண்ணுங்கள். 2 2s are 4, 1 பேலன்ஸ் 1 11, 2 5s are 10, 1 3, 2 6 are 12, 1 2 மறுபடியும் 2 6 are 12 0. அப்போ இந்த டேர்ம் 2ஆல் டிவைட் பண்ணால் -2566 கிடைக்கும். 1000 2ஆல் டிவைட் பண்ணால் 2 5s are 10, 2 5s are 10 அந்த 2 0 அப்படியே எழுதிக்கலாம். இது டிவைட் பண்ணிட்டோமா?
மறுபடியும் பாருங்க இங்க ஈவன் நம்பர் இங்க 0. இப்போ மறுபடியும் இன்னொரு வாட்டி டிவைட் பண்ணலாம். சேம் 2 டேபிள்ல தான். 2 1s are 2, 2 2s are 4, balance 1, 2 8s are 16, 2 3s are 6. இப்போ இது 2 டேபிள். 2 25s are 50 அந்த 0 எழுதிக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் -1283 divided by 250. கிளியரா இருக்கா சம்? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 4th one 3.17 and 7 மட்டும் தான் ரிகரிங் ஆகுது. சொல்யூஷன்ல 3.17 7 மேல மட்டும் கோடு இருக்கு. இப்போ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம்? 3.17 இல்லையா? இப்போ இதை எப்படி எடுத்துப்போம்? நெக்ஸ்ட் லைன் let x is equal to எடுத்துப்போமா? 3.1777. இப்போ இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ண சம்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூஸ் ஒரே மாதிரி வரும். பட் இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் ஃபுல்லா 7 தான் இருக்கு. 1 7 அப்படி வரல. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாம் ஒரே நம்பர் இருக்க மாதிரி மாற்ற போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம்னா மல்டிபிள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பை 10. அப்போ இந்த பாயிண்ட் இந்த சைடு வந்துருமா? அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே 7 7 7 தான் இருக்குமா இல்லையா? இப்போ 10 into x 10x is equal to 3. நான் வந்து 3.177 31.77 மாற்றி எழுதிக்கலாம். இன்டூ 10னா ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி போயிடும் இல்லையா? ஆமாம் தானே? இந்த சைடு நம்ம 10 வால மல்டிபிள் பண்ணும்போது ஒரு டெசிமல் பிளேஸ் இந்த சைடு தள்ளி வந்துடும். இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே தான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 7 7 இருக்குது, இங்கே 1 7 இருக்குது. அப்போ எனக்கு இன்னொரு டேர்ம் வேணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இன்டூ 100 பண்ணுறோம். மறுபடியும் ஃபஸ்ட்டு 10ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், அப்புறம் 100ஆல். இப்போ 100 into x is equal to 3.1777 into 100. 10 வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். 100 மட்டும் ஒரு லைன் எழுதிக்கலாம். அப்போ 100x is equal to இந்த பாயிண்ட்டை 2 டெசிமல் பிளேஸ் தள்ளி கொண்டு வந்துடணும். அப்போ 317.777. இது நம்பர் 3. இப்போ நீங்கள் மைனஸ் பண்ணுறது வந்து 3 and 2 தான் பண்ணணும். 1 எடுக்கக்கூடாது. அது ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? சப்ட்ராக்ட் 3 and 2 தான். 3 minus 2. ஃபர்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 100x is equal to 317.777. செகண்ட் ஈக்குவேஷன், இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்கக்கூடாது. செகண்ட் ஈக்குவேஷன் 10x is equal to 31.7777. இப்போ இது பாருங்க, 100ல 10 மைனஸ் பண்ண என்ன ஆகிடும்? 90x is equal to இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நமக்கு 317 31 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். இப்போ 7ல 1 மைனஸ் பண்ணால் 6, 31 minus 3 இது 11 ஆகிடும். இது 2 8 இல்லையா? இதுக்கப்புறம் 9 10 11 கரெக்டாக 2 8 286. Therefore x is equal to 286 divided by 90. இப்போ இது 2 டேபிளில் கேன்சல் ஆகும் இல்லையா? Therefore x is equal to 2 1s are 2, 2 4s are 8, 2 3s are 6, 2 4s are 8, balance 1, 2 5s are 10. 143 divided by 45. Understand of the sum எல்லாருக்கும். அடுத்த question பார்க்கலாம். Next question, fifth subdivision 17.215. 15 மட்டும் தான் ரிகரிங். 15 மட்டும் தான் ரிகரிங். சரிங்களா? இப்போ சொல்யூஷனில் இதை மாற்றி எழுதிக்கலாம். 17.215 15 தான் ரிகரிங். இப்போ இதை எப்படி மாற்றி எழுதலாம்? 17.215 15 15 215 எழுதிடக்கூடாது. ஏன்னா 15க்கு மேலே மட்டும்தான் அந்த கோடு இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் லைனில் x is equal to 17.215 15 எழுதிக்கலாம். நமக்கு ரிகரிங் பாருங்க 15 15 15 தானே இருக்கு. ஸோ இப்போ நம்ம இன்டூ 10 பண்ணோன்னா இந்த பாயிண்ட் 2க்கு அப்புறம் எழுதிக்கலாம். இந்த ஈக்குவேஷனை நம்பர் 1ன்னு எடுத்துட்டு 1 into 10 ஃபஸ்ட்டு. இப்போ 10 into x 10x is equal to 17.215 15 into 10. இப்போ ஒரு டெசிமல் பாயிண்ட் தள்ளி வருமா? இல்லை 10x is equal to
172.151515 இருக்குமா? இதை செகண்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணலாம். இப்போ இது கூட மைனஸ் பண்ண இன்னொன்று வேணும்ல. அப்போ பாருங்க, மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 215 தள்ளி பாயிண்ட் வச்சாதான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஈக்குவலாக வரும். அப்போ எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம்? 1 2 3 இன்டூ 1000 பண்ணுமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இன்டூ 1000 பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்டூ 1000. அப்போ 1000 x is equal to first equation into 1000 னா 1 2 3 நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிட்டே எழுதலாம். 17.2151515 into 1000 இல்லையா? இப்போ into 1000 னா 3 நம்பர் தள்ளி 1 2 3 3 நம்பர் தள்ளி எனக்கு பாயிண்ட் நான் கொண்டு போகணும். அப்போ 1000x is equal to 17215.1515 இது தேர்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சப்ட்ராக்ட் 3 and 2. ஏன்னா அதுக்கப்புறம் தான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே மாதிரி நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் தான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே மாதிரி நம்பர் இருக்கா? ஸோ 1000x is equal to 17215.151515. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? 10x is equal to 172.151515. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர வேல்யூஸ் ஒரே மாதிரி வரணும். அதுக்காக தான் அந்த இன்டூ 10 இன்டூ 1000 இன்டூ 100லாம் நம்ம செய்கிறோம். சரிங்களா? 1000 மைனஸ் 10 எவ்வளோ? 990x is equal to, இப்போ இதை சால்வ் பண்ணும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது கேன்சல் ஆகிடும். 5 மைனஸ் 2 3, இது 1 இது 11, 7க்கு அப்புறம் 4 இல்லையா? 0 7 1 17043. நெக்ஸ்ட் லைனில் 17043 டிவைடட் பை 990 இல்லையா? அதை டிவைடட் பையில் எடுத்துக்கலாம். 990. இப்போ 3 டேபிளில் 17043 டிவைட் பண்ணலாம். 3 5s are 15, மைனஸ் பண்ணால் 20, 3 6 are 18, 2 balance 4, 3 8s are 24, 3 1s are 3. So 5 6 8 1 divided by 330. ஏன்னா 3 3s are 9 இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. -21.21377 தான் ரிகரிங். சொல்யூஷனில் எழுதிக்கலாம். -21.2137 மேலே ரிகரிங். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா -21.213777 இட் கோஸ் ஆன். 77க்கு அப்புறம் தான் ரிப்பீட் ஆகுது. 213 வந்து ரிப்பீட் ஆகலை. ஸோ இப்போ இந்த 2 and 3 வரைக்கும் நான் இதை மல்டிபிள் பண்ணி டெசிமல் பாயிண்ட்டை தள்ளி வைக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -21.213777 எடுத்துக்கலாம். இது நம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட்டு நான் எடுக்க போகிற டேர்ம் எப்படி இருக்கணும்னா, என்னோட டெசிமல் பாயிண்ட் வந்து 3க்கு அப்புறம் வரணும். அப்போ எத்தனை நம்பர்? 3 நம்பர் தள்ளி இருக்கு. அப்போ 1 இன்ட்டு 3 நம்பர்னா 1000 ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். 3 நம்பர்னா 1000. ஸோ 1 இன்ட்டு 1000, 1 இன்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 1000. இது எப்படி மாறும்? 1000 இன்ட்டு எக்ஸ், 1000x is equal to -21.2137777 into 1000. இப்போ 1000ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இந்த பாயிண்ட் எத்தனை நம்பர் தள்ளி வரும்? 1 2 3 3 நம்பர் தள்ளி வருமா? எழுதிக்கலாமா? 1000x is equal to -21213.777. இது செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இது கூட நான் இன்னொரு ஈக்குவேஷனை மைனஸ் பண்ண கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்கணும்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதுவும் 777 தான் வரும். ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி வச்சா இன்னொரு ஈக்குவேஷன் கிடச்சிருமா? ஸோ சேம் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை இங்கே 1000ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோன்னா அடுத்து 10,000ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ தான் ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி போகும் இல்லையா? that is equal to 1 2 3 4. இங்கே 3 0னா இங்கே 4 0 into x is equal to -21.213777 into 10,000.
அடுத்த லைனில் 10,000x is equal to இப்போ 4 நம்பர் தள்ளி வரணும் 1 2 3 4 4 நம்பர் தள்ளி வருமா அப்போ மைனஸ் 2137.777 இப்போ பாருங்க பாயிண்ட்க்கு அப்புறம் இங்கேயும் 777 இங்கேயும் 777 இதை தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம் இப்போ சப்ட்ராக்ட் 3 minus 2 இது ரெண்டையும் தானே சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் எழுதிக்கலாமா 1 2 3 4 x is equal to minus 2137.7777 minus 1000 x is equal to minus 2123.777 dot dot. இப்போ இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா இல்லையா இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக இப்போ இதை மைனஸ் பண்ணலாம் 10,000 minus 1000 9,000 9,000x is equal to இந்த ரெண்டு டேர்மையும் மைனஸ் பண்ண போகிறோம் ரெண்டுக்குமே மைனஸ் தான் ஆட் பண்ணணும்னு நினைப்பீங்க பட் நம்ம வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணும்போது அது ப்ளஸ்ன்னு மாறிடும் ஸோ மைனஸ் மட்டும் பண்ணால் போதும் 7 minus 3 4 3 minus 1 2 1ல் வந்து 2 மைனஸ் ஆகாது அப்போ இது 11 ஆகிடும் இது 1 ஆகிடும் 11ல் 2 மைனஸ் பண்ணால் 9 1 minus 1 0 21 இப்போ இருக்கு 21 minus 2 19 190924 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே கேன்சல் ஆகிடும் அடுத்த லைனில் x is equal to minus 190924 divided by 9000 அப்படின்னு எழுதிட்டா போதும் ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்க without actual division find which of the following rational numbers have terminating decimal expansion அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவல் டிவிஷன் பண்ணக்கூடாது நார்மலாக நம்ம டிவைட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது அப்படி பண்ணாமலே நம்ம சொல்லணுமா டெர்மினேட்டிங்காக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன் டெர்மினேட்டிங் ஆர் நான் டெர்மினேட்டிங் எப்படி கண்டுபிடிக்கணுன்ட்டு இப்போ நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு வைங்க 1/100 இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு வைங்க இப்போ இந்த 100 நான் ஃபேக்டர் எடுக்கணும் 100 ஃபேக்டர் இந்த 100 ஃபேக்டர் 2 பவர் n 5 பவர் m மாதிரி வந்துச்சுன்னா 2 பவர் and 5 பவர் இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அது டெர்மினேட் ஆகிடும் டெர்மினேட்டிங் இது இல்லாமல் எனக்கு 1/3 பவரில் ஏதாவது வேல்யூ அப்புறம் 5 பவரில் வேல்யூ இப்படி வந்துச்சுன்னா அது நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிகரிங் ஸோ நமக்கு ஃபேக்டர் எப்படி இருக்கணும் 2 இல்லை 5 தான் இருக்கணும் 2 5 தவிர வேறு ஏதாவது ஒரு நம்பர் மாறினா கூட அது நான் டெர்மினேட்டிங் கான்செப்ட் கிளியர் ஆச்சா சரிங்களா நமக்கு வந்து டினாமினேட்டரில் இருக்கிறத தான் பார்ப்போம் ஏதாவது டிவைட் பண்ண போகிறோமோ அதை தான் பார்ப்போம் அதோட ஃபேக்டர் 2 and 5 மட்டும் தான் இருக்கணும் வேறு எதுவும் வரக்கூடாது சரிங்களா சொல்யூஷனில் 7/128 கிவன் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் 128 ஸோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் 128 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தெரியும் இல்லையா அதான் செய்ய போகிறோம் 2 6 are 12 2 4s are 8 2 3s are 2s are 2 1s are 2 balance 1 2 6 are 12 again 2 8 times 2 4 times 2 2 times 2 1 time எல்லாமே பாருங்க 2 தான் இருக்கு 5ம் வரல 5 இல்லாமல் வேற எந்த நம்பரும் வரல இப்போ இந்த 128 எப்படி எடுத்து எழுதிக்கலாம் 128 is equal to 2 into 2 into 2 into 2 again இன்னொரு 3 2 இருக்குன்னு நினைக்கிறேன் 1 2 3 4 5 6 7 ரைட் ஸோ 128 இப்போ நான் எப்படி எழுதலாம் 2 பவரில் 7 எழுதலாமா எத்தனை 2 இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கலாம் இப்போ 7/128 நான் எப்படி எழுதுறேன்னா 7/2 power 7 into 5 power 0 ஏன் 5 பவர் 0 எழுதுறேன் 5 பவரில் 0ட வேல்யூ 1 அப்போ இங்கே 1 into 1 இருக்குன்னு அர்த்தம்னு வைங்களேன் அதுக்கு பதிலாக நான் 5 0 எழுதிக்கலாம் அண்ட் 2 and 5 தவிர வேறு எந்த நம்பருமே வரல ஸோ 7/128 நம்பர் வந்து டெர்மினேட்டிங் நம்பர் டெர்மினேட்டிங் செகண்ட் சப்டிவிஷன் 21/15 இது ஈஸி தான் 21/15 ஏன்னா சின்ன நம்பர் தான் இல்லையா ஸோ 21/15 இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம் 21 எப்படி எழுதலாம் 7 into 3 15 எப்படி எழுதலாம் 5 into 3 இப்போ பாருங்கள் மேலே 3 கீழேயும் 3 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு ஃபைனல் ஆன்சர் 7/5 தான் இருக்கும் இப்போ 7/5 எப்படி கன்சிடர் பண்ணலாம்
5 power 1 into 2 power 0 ஃபர்ஸ்ட் சம் செஞ்சோம் இல்லையா அதே மாதிரி தான் 2 power n and 5 power n m ஃபார்மேட்ல இருந்தாலே என்ன அர்த்தம் இது டெர்மினேட்டிங் எழுதிக்கலாமா டெர்மினேட்டிங்னு எழுதிட்டா போதும் third subdivision பார்க்கலாம் 4 9/35 ஸோ இதை முதல்ல நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேருந்து மாற்றிக்கணும் 4 9/35 இதை இன்டூ பண்ணும் இதை ப்ளஸ் பண்ணும் இல்லையா 4 into 35 plus 9 divided by 35 இருக்கு 4 into 35 எவ்வளோ 140 plus 9 149 divided by 35 இப்போ நான் பிரித்து எழுத போகிறேன் 7 into 5 35 எப்படி எழுதலாம் 7 into 5 இப்போது 2 and 5 தான் வரணும் 2 இல்லாமல் இன்னொரு நம்பர் வந்துருச்சு அப்போ இது எப்படி எழுதலாம் நான் டெர்மினேட்டிங் ஒரு நம்பர் மாறி வந்தால் டைரெக்டாக எழுதிடலாம் லாஸ்ட் சப்டிவிஷன் 219/2200 இதை இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம் சொல்யூஷனில் 219 divided by 2200 219 எனக்கு இப்போ 2200 நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் செய்யாமல் பண்ண முடியாது 2200 2 1s are 2 2 1s are 2 அந்த 2 0 எழுதிக்கலாம் மறுபடியும் 2 டேபிள் 2 5s are 10 பேலன்ஸ் 1 2 5s are 10 0 இப்போ 5 டேபிள் 5 11s are அந்த 0 எடுத்துக்கலாம் 11 டேபிள் 11 10s are 1 1 10 5 2s are again 2 1 time இது எப்படி எழுதலாம்னா 1 2 3 2 பவரில் 3 5 பவரில் 2 into 11 பவரில் 1 இதை எடுத்து எழுதலாம் 2 பவரில் 3 5 பவர் 2 and 11 பவரில் 1 2 and 5 இல்லாமல் இன்னொரு நம்பர் வந்திருக்கு ஸோ நான் டெர்மினேட்டிங்னு எழுதிடலாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்குமே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் இது கிளாரிட்டி நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கைண்ட்லி என்னோட கமெண்ட்டில் எழுதுங்க ஸோ தட் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் என்னால் முடியுமோ நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்